வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இப்ப இருக்கிற குட்டீஸுங்க யார் கையில பார்த்தாலும் பாப்பிட் அப்படின்ற ஒரு டாயை வச்சிருக்காங்க. அந்த பாப்பிட் டாய்க்கு பின்னாடி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு ரப்பர்ல செஞ்ச பல்லாங்குழி மாதிரியே இருக்கும். பல ஷேப்ல பல டிசைன்ல கலர்ஃபுல்லா இந்த பாப்பிட் டாய் வருதுங்க. இதை எப்படி விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பபுள் மாதிரி குழி குழியா குமிஞ்சு இருக்கும். அதை ஒன்னு ஒன்னா பிரஸ் பண்ணி விளையாடணும். அவ்வளவுதானா? இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. இந்த பாப்பிட் கேமை கண்டுபிடிச்சது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த தியோ மற்றும் ஓரா கோஸ்டர் அப்படின்ற கப்பல் தாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா புதுசா கேம்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம். அதனாலேயே தியோரா டிசைன் அப்படின்ற ஒரு பேர்ல நிறைய புதுசா விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. விளையாட்டு பிள்ளைங்க உலக அளவில் ஃபேமஸாக இருந்த கெஸ் ஹூ, ஜிங்கோ அப்படிப்பட்ட கேம்ஸை இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு கேமையும் ஜஸ்ட் லைக் தட் உருவாக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி அது மூலமா கேம்ஸை உருவாக்குறாங்க. அதாவது வாழ்க்கையே விளையாட்டா ஆக்கியிருக்காங்க. 1975ல ஓரா கோஸ்டரோட தங்கச்சி பிரெஸ்ட் கேன்சரால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வினோதமான கனவு வந்திருக்கு. அந்த கனவுல புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மார்பகங்கள் நிறையவே அவங்க முன்னாடி விஜுவலைஸ் ஆயிருக்கு. பதறி எழுந்த அவங்க அவரோட கணவர்கிட்ட போய் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க கணவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாரு? தன்னோட கனவை அவங்க அப்படியே வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லியிருக்காரு. அட பாவி மனுஷா, அவங்க கனவுக்கு சொல்யூஷன் சொல்லியானா ஐடியாவா சொல்ற? டக்குன்னு எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற ரப்பர்ல இந்த கேமை உருவாக்கலான்னு முடிவு பண்ணி டிசைன் பண்ணாங்க. ஒவ்வொரு குழியா அழுத்தி விளையாடுற மாதிரி இருந்த இந்த கேம் அவங்களுக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. எனக்கும் பண்ணல. சரி, கிரியேட் பண்ணிட்டோம், அதை அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஐடியாவை அப்படியே கைவிட்டாங்க. பாவம். ஒரு வழியா 2009ல ஃபாக்ஸ்மைன் கேம்ஸ் அப்படின்றவங்க இந்த கேமுக்கு காப்பிரைட்ஸை வாங்கினாங்க. ஸோ பிளாஸ்டிக்ல செஞ்சா செலவு அதிகமாகுது அப்படின்றதுனால ஆல்டர்னேட்டிவா சிலிக்கான்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச்ல இறங்கினாங்க. அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இந்த கேம் பெரிய கேமா? கடைசியா 2019ல பஃபலோ டாய்ஸ் அப்படின்ற பொம்மை தயாரிப்பு நிறுவனத்தோட டைப் பண்ணி இந்த கேமை தயாரிச்சாங்க. பாப்பாய் இருக்கிற குழிகளை அழுத்தி விளையாடுறதுனால பாப்பிட் அப்படின்னு பேர் வச்சாங்க. நல்லா வச்சிங்க பேரை. ஜென்ரலா இருக்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக்கை எதையும் ஃபாலோ பண்ணாம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை மட்டும் நம்பி இந்த பொம்மையை களத்துல இறக்குனாங்க. செம்ம டெக்னிக். நிறைய சோஷியல் மீடியா பிரபலங்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணதுனால வேற லெவல்ல உலகம் முழுக்க ரீச் ஆச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு குரங்கு இந்த பாப்பிட்டை சிரிச்சு என்ஜாய் பண்ணி விளையாண்ட வீடியோ வேற லெவல்ல வைரல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆமா, பார்த்துருக்கேன். எல்லா குழந்தைங்களும் டக்குன்னு அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பல டிசைன்ல பல கலர்கள்ல வர இந்த பாப்பிட் கேம் ஒரு அழகான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் அட்வைஸ் பண்றாங்க. பிபி டென்ஷன்லாம் இருக்கிறவங்க இந்த பாப்பிட் கேமை கொஞ்ச நேரம் விளையாண்டா ரிலாக்ஸ் ஆகலாமா. சூப்பர் ரிலாக்ஸுக்கு வேற ஒரு மேட்டர் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது 10 மணிக்கு மேல. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.